Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று பதவியேற்க இருக்கிறார் என்ற தகவல் நேற்று இரவு முதலே திமுகவின் டாப் லெவல் நிர்வாகிகளிடமிருந்து அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு சென்றது. என்னங்க இப்படியே கடந்த 2-3 மாசமா இதே மாதிரி இந்த தேதி அந்த தேதின்னு சொல்லிட்டே இருக்காங்க, எப்பதாங்க அவர் டெப்டி சிஎம் ஆக போறாரு என்ற ஒரு சலிப்பான பதிலும் அதற்கு எதிர்வினையாக எழுந்தது. இந்த நேரத்திலே நேற்று முப்பெரும் விழா செப்டம்பர் 17ஆம் தேதி திமுகவோட முப்பெரும் விழா மற்றும் பவள விழா அந்த கொண்டாட்டம் பொதுக்கூட்டமாக நேற்று நடந்தது. அந்த கூட்டத்திலே பேசிய இந்த விழாவிலே முதன்முறையாக அறிவிக்கப்பட்ட ஸ்டாலின் விருதை பெற்ற எஸ் பழனிமாணிக்கம் பேசும்போது, இன்னும் ஏன் உதயநிதியை டெப்டி சிஎம்மாக நியமிப்பதற்கு ஏன் தயக்கம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின், பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரையும் வைத்துக்கொண்டு எதிரே லட்சக்கணக்கான திமுக உடன்பிறப்புகளையும் வைத்துக்கொண்டு பழனிமாணிக்கம் ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு ஒரு பெரிய பதிலை திமுக தொண்டர்களே கரவொலி மூலமாக அதற்கு பதிலளித்தார்கள். இந்த நிலையில் முப்பெரும் விழா முடிந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போறாரு. அவருடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் KN நேரு, துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி, திரு ராசா, அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்டோர் முதலமைச்சரின் இல்லத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சுமார் 3/4 மணி நேரம் ஆலோசனை நடக்கிறது என்று சொன்னார்கள். அதன் பிறகு நேற்று இரவு ஒரு 11 மணி வாக்கில் என்ன தகவல் வந்ததென்றால், சார் நாளை காலையில், அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ள உதயநிதி டெப்டி சிஎம் என்ற அறிவிப்பு வந்துவிடும். நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம். இது சிஎம் வீட்டிலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் என்று திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் மத்தியிலே பரபரப்பாக ஒரு பேச்சு எழுந்தது. நமக்கும் இந்த தகவல் நேற்று இரவு வந்தது. அப்போது நாமும் அதே எதிர்வினை தான் ஆற்றினோம். என்னங்க ஒவ்வொரு நாளாக அப்படி தான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தரையும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வருது, பரபரப்பு வருது, அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போயிடுது அப்படின்னும் போது, இல்லை இந்த முறை நிச்சயமாக இது நடக்கும் என்று திமுகவின் டாப் லெவல் நிர்வாகி ஒருவரே நேற்று இரவு நம்மிடம் கூறினார். அந்த அளவுக்கு நேற்று முதலமைச்சருடைய இல்லத்தில் முக்கியமான ஆலோசனை நடந்திருக்கிறது என்றார்கள். அப்படி என்ன ஆலோசனை நேற்று முதலமைச்சருடைய இல்லத்தில் என்று கேட்டால், இதுபோல பழனிமாணிக்கம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தபோது அவரிடமும் பல்வேறு தரப்பினர் உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவதற்கு இன்னும் என்ன தாமதம், ஏன் தயக்கம் என்று கேட்டிருக்கிறார்கள். முதலமைச்சரின் குடும்பத்திலிருந்தும் இந்த கேள்வி அவரிடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர் சென்னை வந்ததும் ஒரு பாசிட்டிவான ஒரு பதிலை அளித்தார். நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்கும் என்ற ஒரு பதிலையும் அவர் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் முப்பெரும் விழா முடிந்த பிறகு நடந்த இந்த ஆலோசனையில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் விரைவில் டெல்லி சென்று பிரதமர் மோடியை நான் சந்திக்க இருக்கிறேன், தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விஷயங்களை அப்போது பிரதமர் மோடியிடம் வலியுறுத்துவேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அதே போல அநேகமாக அடுத்த வாரம் முதலமைச்சர் டெல்லி செல்லலாம், பிரதமர் மோடியை சந்திக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் திமுக வட்டாரத்தில் இருக்கிறது. நேற்று நடந்த ஆலோசனையில் உதயநிதியை டெப்டி சிஎம்மாக உயர்த்துவதற்கு நம்ம ரொம்ப லேட் பண்ணுறோம், எல்லாரும் தொடர்ந்து இதை எதிர்பார்க்குறாங்க, மக்களும் எதிர்பார்க்குறாங்க, கட்சி நிர்வாகிகளும் நம்ம என்னதான் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு கட்டளை போட்டாலும் அவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்ணப்பன் அப்போது பேசினார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமைச்சராக இது பற்றி பேசுகிறார்கள். அதனால் நம்ம இதை முறையாக அறிவித்து விடுறது ரொம்ப நல்லது என்று சீனியர்களே நேற்று முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் டெப்டி சிஎம்மாக உதயநிதி உயர்த்தப்படும் போது அமைச்சரவை மாற்றமும் சேர்த்து நடக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு வந்த பிறகு இந்த மாற்றங்களை வைத்துக் கொள்ளலாமா என்பது உள்ளிட்ட முக்கியமான பல்வேறு விஷயங்கள் நேற்று இரவு முதலமைச்சருடைய இல்லத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இந்த ஆலோசனை நடந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் சரி விரைவில் நம்ம பண்ணிடலாம் என்று முதலமைச்சர் சொல்ல, அதன் பிறகுதான் நம்பிக்கையாக நாளை காலையே அந்த அறிவிப்பு வரப்போகிறது என்று நேற்று இரவிலிருந்து தகவல் வந்தது. இன்று காலை அமைச்சர் உதயநிதி
அவருடைய ஏற்கனவே அவர் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியான சென்னை கோட்டூர்புரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் விளையாட்டுத்துறை சார்பாக நடத்தப்படும் பெரியார் பிறந்தநாள் சொற்பொழிவு அந்த நிகழ்ச்சியிலே அவர் இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவாலயத்தில் இருக்கார். அப்போ அறிவாலயத்தில் ஏகப்பட்ட கூட்டம். இன்னைக்கு வந்து எப்படியும் அறிவிப்பு வந்துடும், உதயநிதி இங்கே வருவார், அவரை வாழ்த்தலாம் அப்படின்ட்டு முக்கியமானவங்கள்லேருந்து பல்வேறு நிர்வாகிகள் அங்கே வந்திருக்காங்க. இன்று அறிவாலயத்துக்கு வந்த ஸ்டாலின் மிக மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவரை அவர் நேரில் சந்தித்தார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு அறிவாலய வட்டாரத்தில் இன்று பகல் நம்மிடம் சொன்னார்கள். ஆனால் இந்த அறிவிப்பும் வரல. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அந்த பெரியார் பிறந்தநாள் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கே பேசிவிட்டு உதயநிதி வெளியே வரும்போது, என்ன சார் நீங்கள் டெப்டி சிஎம் ஆக போகிறதா சொல்கிறாங்க, அங்கே அறிவாலயத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு, அப்படியே யார் சொன்னது அப்படின்ட்டு தனக்கே உரிய அந்த பாணியில் சிரித்து கொண்டே உதயநிதி கேட்குறாரு. மீண்டும் இது போல் சொன்னப்போ இதெல்லாம் முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம் என்று பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து உதயநிதி கிளம்பிட்டார். அறிவாலயத்திலும் இன்று காலை நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளை சந்தித்த பிறகு மீண்டும் முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்து மீண்டும் முக்கியமான நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் இதில் அமைச்சரவை மாற்றம் அதோடு சேர்த்து உதயநிதியோட அந்த பதவி உயர்வு வைத்துக் கொள்ளலாமா என்ற ஆலோசனை. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து வந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் துரைமுருகன் உள்ளிட்டோரிடம் சாதாரணமாக உரையாடி கொண்டிருக்கும் போது சில அமைச்சர்களுக்கு ரொம்ப இலாக்கா சுமை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்று தங்கம் தென்னரசு உள்ளிட்ட சில அமைச்சர்களின் பெயரை குறிப்பிட்டு கூட முதலமைச்சர் உரையாடியதாக சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் சில அமைச்சர்களின் இலாக்கா மாற்றம் மற்றும் உதயநிதியின் இந்த பதவி உயர்வு சேர்த்து வரலாம் என்ற ஒரு ஆலோசனையும் இன்று நடந்தது. இன்னொரு முக்கியமான ஆலோசனையும் நடைபெற்றிருக்கிறது. அதாவது 2009 மே 29 அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அப்போதைய முதலமைச்சர் கலைஞரால் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். அந்த முடிவெடுத்து அப்போதைய ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களுக்கு இந்த தகவல் தெரியப்படுத்தப்பட்டது. ஆளுநர் மாளிகை முறைப்படி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சிபாரிசின் பேரில் இப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்டாலின் டெப்டி சிஎம் ஆக நியமிக்கப்படுகிறார். அவருக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த ஊரக மற்றும் நகர்ப்புற அந்த உள்ளாட்சி அமைச்சர் அவர் ஏற்கனவே வகித்து வரும் அந்த இலாக்காவோடு முதலமைச்சர் ஏற்கனவே வகித்து வருகிற அந்த இலாக்காக்களிலிருந்து சில இலாக்காக்கள் பிரித்து அவருக்கு அளிக்கப்படுகிறது என்பதை அந்த போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஷேர், அதை ஆளுநர் முறைப்படி அறிவிப்பார். அன்று ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா அறிவித்தார். அதே போல அந்த கேபினெட் ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அவர் இன்னொரு துணை முதலமைச்சரை நியமிக்கிறார் என்றால் அவருக்கு அடுத்த இடத்தில் தான் அவர் இருக்க வேண்டும். அதுதான் கேபினெட் ரேங்க், அது ஒரு மரபு. ஆனால் மு.க. ஸ்டாலின் 2009 துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட போது 3வது இடத்தில் தான் அவர் கேபினெட் ரேங்க் அடிப்படையில் அவர் 3வது இடத்தில் இருந்தார். முதலில் முதலமைச்சர் கலைஞர், நம்பர் 2 கல்வி அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன், நம்பர் 3 மு.க. ஸ்டாலின் டெப்டி சிஎம், நம்பர் 4 ஆற்காடு வீராசாமி, நம்பர் 5 கோசி மணி, நம்பர் 6 வீரபாண்டி ஆறுமுகம், நம்பர் 7 இப்போதைய அமைச்சர் துரைமுருகன் என்று அப்போது அந்த ரேங்க் பட்டியல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம் ஆக அறிவிக்கப்பட்டதும் அவர் தமிழ்நாடு அமைச்சரவையில் 3வது இடத்தில் அவருக்கு இடம் அளிக்கப்பட்டது என்ற அறிவிப்பும் அப்போது வெளியானது. அந்த வகையில் இப்போது அதே போல ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் இப்போதைய அமைச்சரவையில் 10வது இடத்தில் இருக்கிறார். அவரை அமைச்சரவையில் சேர்த்தவுடன் அமைச்சரவை அந்த பட்டியல் மாற்றி அமைக்கப்பட்டு அவருக்கு 10வது இடம் அளிக்கப்பட்டது. என்றால் சீனியர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க என்ற அந்த அடிப்படையில் அவருக்கு 10வது இடத்திலே அவர் வைக்கப்பட்டார். இப்போது உதயநிதி டெப்டி சிஎம் ஆக அறிவிக்கப்படும் பட்சத்தில் அவருடைய ரேங்க் என்ன என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. இதற்குத்தான் 2009 முன்மாதிரியாக வைத்து அப்போது எப்படி கலைஞர் நம்பர் 1, பேராசிரியர் அன்பழகன் நம்பர் 2, அதற்கு அடுத்து 3வது இடம் மு.க. ஸ்டாலின் இருந்தாரோ அதே போல இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பர் 1, அமைச்சர் துரைமுருகன் நம்பர் 2, 3வதாக அமைச்சர் உதயநிதி என்ற வரிசையில் வைக்கலாமா என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் நேற்று இரவும் இன்று காலையும் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் இப்படி அரசியல் ரீதியான ஆலோசனை ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் அவர்களின் குடும்ப ரீதியாக இது
உதயநிதிக்கு ஒரு மைல்கல். அவரோட பொது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைகிறார். அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அவர் பெரியார் வழியை பின்பற்றுவராக இருக்கலாம். அதே நேரம் அவருடைய உறவினர்கள், அவருடைய நலம் விரும்பிகள், இந்த மாதிரி சில நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருக்கு. அதனால அந்த வகையிலும் அவர்களுடைய மனதையும் புண்படுத்தாமல் அவர்களுடைய நம்பிக்கையையும் ஏற்கும் வகையில் அவர்களிடமும் சில கருத்துக்கள் கேட்கப்பட்டு, இன்று அமாவாசை மற்றும் பௌர்ணமி, இதற்கு அடுத்த நாள் பிரதமை என்பார்கள், பாட்டிமுகம் என்பார்கள், பாட்டிமை என்பார்கள். இம்முறை தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் அதை வெவ்வேறு பெயரிட்டு சொல்வார்கள். பொதுவாக அந்த நாளில் சில சில முயற்சிகளை ஆரம்பிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இன்று அந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாளான இன்று வேண்டாம் என்று சில நம்பிக்கைக்கு உரியவர்கள் சிலர் சொன்னதாகவும், அதன் அடிப்படையிலும் இந்த அரசியல் ரீதியான ஆலோசனைகள், இந்த ரேங்க் விஷயம் அமைச்சரவை மாற்றத்தோடு சேர்த்து பண்ணணுமா? ஏனென்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன முடிவு செய்திருந்தார் என்றால், செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் என்ற ஒரு கருத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் என்று ஒரு பேச்சு இருந்தது. இந்த நிலையில் சிறையில் இருந்தவாறு செந்தில் பாலாஜியே, நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் அமைச்சரவையை மாற்றி அமையுங்கள், எனக்காக அதை ஒத்தி போடவோ காலம் தாழ்த்தவோ வேண்டாம் என்று முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் செய்தி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்படி அரசியல் ரீதியான அந்த புரோட்டோகால் ரீதியான அந்த நிர்வாக ரீதியான ஆலோசனைகள் ஒரு பக்கம் என்றால், உதயநிதியின் நலம் விரும்பிகள், அவர்களுடைய நம்பிக்கைகள் இவற்றையெல்லாம் கருதி வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று செப்டம்பர் 18 புதன்கிழமை, செப்டம்பர் 19 வியாழன், செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக ஆவார் என்று திமுகவின் தலைமை கழக நிர்வாகிகளே இன்று நம்மிடம் உறுதியாக சொல்கிறார்கள். என்னங்க, ஏற்கனவே சொன்னது போல அடுத்தடுத்த நாட்கள் மாறுமா என்று கேட்டால், இந்த முறை அதற்கு வாய்ப்பே இல்லை. செப்டம்பர் 20 இது உறுதியான ஒரு செய்தி என்று சொல்கிறார்கள். அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் அனைவரும் செப்டம்பர் 20ஆம் தேதி ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள், ஆவணியில் நிறைய திருமணங்கள் நடந்து அதுக்கு புரட்டாசியில் வரவேற்புலாம் வச்சுருக்காங்க. புரட்டாசியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் அந்த ஆவணியில் நடந்த கல்யாணங்களுக்கு அந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த மாதிரியான வரவேற்பு நிகழ்ச்சிகள், அவர்களுடைய அரசு நிகழ்ச்சிகள், அவர்களுடைய அந்தந்த மாவட்டங்களிலே அவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய முக்கிய நிகழ்ச்சிகள் எதையும் அன்று வைத்து கொள்ளாமல் செப்டம்பர் 20 வேக்கண்ட் டேயாக அனைவரும் வைத்திருக்கிறார்கள். செப்டம்பர் 20ஆம் தேதி உதயநிதி தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஆவார் என்பது செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு இந்த வீடியோ பதிவு செய்யப்படும் 8:15 மணிக்கான உறுதியான ஒரு நகர்வாக இருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.